கவிதை நாயகன், உலக நாயகனை பார்த்துருப்பீங்க. கவிதை நாயகன், கவிதை நாயகனே, கவிதை நாயகன் பார்த்துக்காங்க. வசந்த கூப்பிட்டு வாண்டடா ரீல்ஸ் எடுறானே கவிதை நாயகன், வாண்டடா அவரா வந்து எடுத்துட்டு கவிதை நாயகன் பார்த்துக்காங்க. இவர் வந்து அதாவது இந்த வாய்க்கால் பறிக்கிறாரு பார்த்தீங்களா, இந்த வாய்க்கால் பறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்றாருங்களாமா. இந்த தண்ணி விட்டு இந்த மரத்துக்கெல்லாம் பாய்க்கிறாருங்களாமா. அதை பாருங்க, இங்கே அத்தி மரம் எங்கே இருக்குது, இந்த அத்தி மரத்துக்கு இங்கே வாய்க்கால் போட்டுட்ருக்கிறாரு இவர். பக்கத்துல வந்து தண்ணி போச்சுன்னா கோழி பறிக்குது, அதனால தள்ளி வாய்க்கால் இவ்வளோ தூரம். தண்ணி இருந்தால் அதோட வேறு சரி, வாய்க்கால் வந்து இந்த அளவுக்கு வாய்க்கால் போகிறீங்களே, நீங்கள் ஒன்று கூட்டா கூட இந்த வாய்க்காலை உடச்சிட்டு போயிருமே, இதில் வாய்க்கால் தண்ணி போகுமா? நான்லாம் ஒன்றுக்கெல்லாம் பாத்ரூம் தாங்க போவேன். இது என்ன, அது கொத்து எடுத்துகிட்டு வாய்க்கால், இது மம்ட்டிங்க, இந்த மம்ட்டியில் வாய்க்கால் போடலாம். ஆனால் இந்த கொத்து எடுத்துகிட்டு வாய்க்கால் போடுறாரு பார்த்தீங்களா. இவர் தாங்க வந்து இந்த வாழை மரம் ஒன்று வெட்டியிருந்தேன், அந்த வாழை மரத்தை வந்து தார் விட்டு வெட்டிட்டோம்னா அடுத்தது இந்த மரத்தையே வெட்டினீங்கன்னு கேட்டார். ஏன்னு கேட்டால் அடுத்த மரம் காய் காய்க்காதான்னு கேட்குறாரு. ஆனால் வாழை மரத்தில் ஒரு டைம் தான் வாழை காய் காய்க்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இவர் விவசாயம் பண்ணுறாரு. நான் கேட்கலீங்க, அது அவரு கேட்டாரு, அது அப்படியே ஆப்போசிட். ஆமாம் ஆமாம், வீடியோல மாட்டிட்டேன்றனால அப்படி சொல்றாரு. சொல்லுங்க சொல்லுங்க பாருங்க, ட்ரோல் பண்றதே எல்லாருக்கும் போச்சு. யார் யாரோ என்னென்னமோ பண்றாங்க, நீங்க இவ்வளவுதான பண்றீங்க பண்ணி பாருங்க. வாய்க்கால் வந்து இந்த இந்த இதுக்கும் இந்த எஜ்ஜுக்கும் அந்த எஜ்ஜுக்கும் வாய்க்கால் பறிச்சுட்டு இருக்கிறாருங்க. கேட்டால் இது மழைநீர் வாய்க்காலாமா. மழைநீர் வாய்க்கால், மழைநீர் சேமிக்கிறதுக்கு இந்த வாய்க்கால் ரெடி பண்ணுறாராமா. மழைநீர் தொட்டிக்காக பாருங்க பாருங்க. அங்க வாய்க்கா போட்டா அத்தி மரத்துக்கு போச்சுன்னா கோழி வந்து பறிக்குதுங்க. சரியா, அது வேறெல்லாம் பாருங்க எப்படி தெரியுது பாருங்களா, கொத்தி கொத்தி. அதனால கோழி வந்து டிஸ்டர்ப் பண்ணுது மரத்தை. சரி, இலையெல்லாம் பாருங்க எப்படி எடுத்துருச்சு. பக்கத்துல போகாம அது சுத்தி வந்து வலை கட்டி விட்டு இங்க இருந்து இப்படி சதுரமா நான் வந்து வாய்க்கா வெட்டி தண்ணி ஊத்த போறேன். இங்க இருந்து வேற அவங்க இருந்து இவ்வளவு தூரம் வருது இல்ல, ஆமா, அந்த தண்ணி உறிஞ்சுக்கும் அவ்வளவுதான். ஓ, அது வேறு வந்து 1 கிலோமீட்டர் போனாலும் அங்க குழி பறிச்சு தண்ணி ஊத்தி விட்டுருவீங்க. அப்படிதாங்க ஊத்த. என்னங்க இப்ப சும்மா அவனுக்கு உங்களுக்கு வேலையே இல்லையா? பாருங்க பாருங்க, அன்னைக்கு அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறேன், அவன் கண்ணு வச்சனால அந்த மரம் வளரவே இல்லை, செத்து போச்சு அந்த மரம். இவரு எத்தனை மரம் நட்டு வச்சு தண்ணி ஊத்துறீங்க. இன்னைக்கு இந்த மரம், இன்னைக்கு இந்த 3 மரம். அதுக்கு தான் இந்த வாய்க்கால் பாருங்க. இதுக்கும் தண்ணி வரும், இதுக்கு தான் இந்த வாய்க்கால். இங்க பாருங்க, இதுல வந்து தண்ணி விடுறாராம், மழைநீர் வாய்க்காலாமா. எத்தனை கதை சொல்றாரு பாருங்க, எப்படிலாம் கதை சொல்றாரு. அதனால தான் கவிதை நாயகன், கவிதை கோபால் மாதிரி ஒரு கவிதை நாயகனுங்க. பார்த்துக்காங்க. சும்மா போங்க, நான் வந்து விவசாயம் பண்றேன் என்கரேஜ் பண்ணாம வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அது விவசாயத்தை பத்தி தெரிஞ்சு பண்ணா பரவாயில்லைங்களே. ஒரு வாழை மரத்துல ஒரு டைம் தான் காய் காய்க்குங்கிறது தெரியாம தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்பவன் புனிதன். நான் புனிதனா? நீங்க ஊருக்காக வாழ்றீங்களா? அப்படித்தான் வாழலாம்னு நினைச்சேன், பட் இப்ப அப்படித்தான் வாழ்றேன். இது ஊருக்காகவா? அப்படின்னு எத்தனை பேர்த்து கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஊருக்காக? இல்லை, ஊருக்காக வாழ்றீங்களே, எத்தனை பேர்த்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு. ஈரோட்டில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியலையே, உங்களே தான் கேட்கணும். நீங்கள் ஈரோட்டால் தானே, உங்களுக்கு தெரியும்ல. ஈரோட்டில் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்காக ஊரில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டேன். வாழ்றேன்னு சொல்லிட்டேன். ஈரோட்டில் இருக்கேன், ஈரோட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? அத்தனை பேர் இருக்காங்க, நான் வாழ்றேன். ஓ, அத்தனை பேர்த்துக்காக வாழ்றீங்க. பாருங்க, இது ஏதோ சொல்லுவாங்க தெரியுங்களா, ஏதோ பழமொழி இந்த கிராமத்தில். இல்லை, பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அறுக்க மாட்டாதவன் பட்டெக்ஸில் 1008 அருவாளாமா. இங்கே பாருங்க, கடப்பாறை, கோடாலி, மம்முட்டி, அங்கே பாருங்க மம்முட்டி, இத்தனையும் வச்சுட்டு வேலை செய்கிறாருங்க. இத்தனை வச்சுட்டு வேலை செய்கிறாருங்க. சரிங்க, நேயர்களுக்காக கவிதை சொல்லிருங்க பார்க்கலாம். கவிதை காஜல் அகர்வால் சொன்ன கவிதையோட ஒரு கவிதை இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன கவிதை தெரியுமா? இரு இதயம் ஒரு இதயமானது, இரு இதயம் ஒரு இதயமானது, அந்த ஒரு இதயமானது, அந்த இதயமும் புட்டுக்கிட்டு போனது, அந்த ஒரு இதயம் நொறுங்கி போனதே, புட்டுக்கிட்டு நொறுங்கி போனதே, எங்க போச்சு, எங்க போச்சு? அது போயிடுச்சு, காக்கா தூக்கி போயிடுச்சு.